பருவமழை முன்கூட்டியே தொடங்கியுள்ளதால் குறைந்த வெப்பத்தின் தாக்கம். தமிழ்நாட்டில் திட்டமிட்டபடி ஜூன் 2 பள்ளிகள் திறக்கப்பட வாய்ப்பு. கொரோனா பரவலால் தமிழ்நாட்டில் முகக்கவசம் கட்டாயம் என பரவும் தகவல் உண்மையல்ல. பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் நியூஸ் 18க்கு விளக்கம். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க இன்று காலை டெல்லி புறப்படுகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். பிரதமர் தலைமையில் நாளை நடக்கும் கூட்டத்தில் தமிழக நிலுவை நிதி உள்ளிட்டவை குறித்து வலியுறுத்த திட்டம். தமிழ்நாட்டில் மேம்படுத்தப்பட்ட 9 ரயில் நிலையங்களை ராஜஸ்தானிலிருந்து காணொலியில் திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. தன் உடலில் ஓடுவது ரத்தமல்ல, கொதிக்கும் குங்குமம் என ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை தொடர்பாக பிரதமர் மோடி ஆவேசம். मोदी की नसों में लहू नहीं, गरम सिंदूर बह रहा है. கேமராக்களுக்கு முன்னால் மட்டும் ஏன் தங்கள் ரத்தம் கொதிக்கிறது? பிரதமர் மோடியின் ஆபரேஷன் சிந்து பேச்சு குறித்து ராகுல் காந்தி கடும் விமர்சனம். டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு தலைமை நீதிபதி தலைமையிலான உச்சநீதிமன்ற அமர்வு தடை. தனிநபர்கள் மீதான புகாருக்கு அரசு நிறுவனத்தின் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்தது எப்படி என காட்டம். TNPSC குரூப் 4 தேர்வுக்கு விண்ணப்பிக்க நாளை கடைசி நாள். ஜூலை 12ஆம் தேதி நடைபெறுகிறது எழுத்துத் தேர்வு. வங்கக்கடலில் வரும் 27ஆம் தேதி உருவாக வாய்ப்பு. நாளை முதல் 3 நாட்களுக்கு கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. நடிகர் ரவி மோகன் ஆர்த்தி இடையிலான மனமுறிவு பிரச்சனையில் தனக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுவதாக பாடகி கெனிஷா புகார். தவறு செய்திருந்தால் கடவுள் தன்னை அழைத்துக் கொள்ளட்டும் என்றும் பதிவு. IPL-இல் குஜராத் அணியின் தொடர் வெற்றிக்கு முட்டுக்கட்டை போட்ட லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் ஆறுதல் வெற்றியை பெற்று புள்ளிப்பட்டியலில் 6வது இடத்திற்கு முன்னேற்றம். நடிகர் ரவி மோகன் ஆர்த்தி இடையிலான மனமுறிவு பிரச்சனையில் தனக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக பாடகி கெனிஷா கூறியிருக்கிறார். பலர் ஏகத்துக்கும் தன்னை குற்றம் சாட்டி வருவதாக கவலை தெரிவித்திருக்கக்கூடிய கெனிஷா தான் நல்ல குடும்பத்தில் இருந்து வந்த பெண் என பதிவிட்டிருக்கிறார். நடிகர் ரவி மோகன் மற்றும் ஆர்த்தி ஆகியோரது விவாகரத்து வழக்கு இன்னும் நீதிமன்றத்தில் இருக்கும் நிலையில் சமீபத்தில் நடந்த ஒரு திருமண விழாவிற்கு பாடகி கெனிஷாவுடன் ரவி மோகன் ஜோடியாக வருகை தந்தார். இதனையடுத்து இந்த விவகாரத்தில் நீண்ட நாட்களாக மௌனம் காத்து வந்த ஆர்த்தி ரவி முதல் முறையாக நீண்ட அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். இதையடுத்து இருவருக்கு இடையே அறிக்கை போர் மூண்டு குற்றச்சாட்டுகளை வாரி இறைத்தனர். இதில் இறுதியாக ஆர்த்தி வெளியிட்ட அறிக்கையில் தங்கள் வாழ்வில் இருளை கொண்டு வந்தது 3வது நபர் என கெனிஷாவை ஆர்த்தி மறைமுகமாக குற்றம் சாட்டியிருந்தார். இதையடுத்து ரவி மோகன் ஆர்த்தியின் அனுதாபிகள் கெனிஷாவை சமூக வலைத்தளங்களில் வறுத்தெடுக்க தொடங்கினர். துரோகி, பிசாசு, திருடி மற்றும் சொல்லவே முடியாத வார்த்தைகளால் வெறுப்பு உமிழப்படுவது குறித்து இன்ஸ்டா ஸ்டேட்டஸில் கெனிஷா பகிர்ந்துள்ளார். மேலும் தான் தவறு செய்தால் சட்டத்தாலும் கோபக்கார மக்களாலும் தண்டிக்கப்படுவதில் தான் மகிழ்ச்சி அடைவேன் என்றும், உண்மை ஒரு நாள் வெளிவரும், அந்த நாள் வரை வெறுப்பு இல்லாமல் ஒரு கணம் என்னை சுவாசிக்க அனுமதிக்க முடியுமா என தனது குமுறலை பதிவிட்டார். இந்த பதிவிற்கும் பலர் அவரை வாட்டி வதைக்கும் வகையில் பதில் கொடுத்திருந்ததையும் அவர் பகிர்ந்துள்ளார். ஒரு நபரின் பொறாமைப்படுதலை உறுதியாக நம்பினால் தயவு செய்து தன்னை நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லுமாறு கெஞ்சுவதாக தெரிவித்துள்ளார். தான் ஒரு நல்ல குடும்பத்தைச் சேர்ந்த பெண் என்பதால் வெறுப்பை பரப்புவதை நிறுத்துமாறும், உண்மை என்னவாக இருக்கும் என்பதை ஏன் கண்டுகொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்றும் கூறி கேள்வி எழுப்பியுள்ளார். சாபங்கள், உடல் ரீதியான அவமானங்கள், பெண் வெறுப்பு, பொய் குற்றச்சாட்டுக்கள் மற்றும் கொலை மிரட்டல்களால் தான் அனுபவிக்கும் வேதனை பற்றி யாராவது யோசித்திருக்கிறீர்களா என்று வசைபாடுபவர்களை நோக்கி கெனிஷா வினவியுள்ளார். அது தொடர்பான ஸ்கிரீன்ஷாட்டுகளையும் பகிர்ந்துள்ளார்.
தனக்கு வலிக்க வேண்டுமென்றும் பலர் கர்மா என குறிப்பிட்டு அச்சமூட்ட முயல்வதாகவும் அந்த பலருக்கு என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது என தான் பார்க்கவே விரும்பவில்லை என்றும் கூறியுள்ளார். கடவுள் தேர்வு செய்து தந்த பாதையில் பயணம் செய்வதாகவும் அவரை நம்புவதாகவும் இன்ஸ்டாவில் பதிவிட்டுள்ள கெனிஷா, தன்னை தூற்றுபவர்களையும் உண்மை தெரிந்தே பணம் கொடுத்து அவதூறு பரப்புவோரையும் அவரிடம் விட்டுவிடுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தான் செய்தது தவறு என்றால் தன்னை எரித்து விடுமாறும் தன்னை கடவுள் அழைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவரிடம் சரணடைவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் 4 மணி நேரத்திற்கு மேலாக மின்சார விநியோகம் தடைபட்டதால் நோயாளிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குறிப்பாக இந்த மருத்துவமனையில் தீக்காயத்திற்கு சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மருத்துவமனையில் உள்ள 7 மாடி கட்டடத்தில் நேற்று மாலை 5:30 மணி அளவில் திடீரென மின்தடை ஏற்பட்டது. 7 மாடி கட்டடத்தில் தரைத்தளத்தில் மட்டும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அதில் 70 பேர் மட்டும் சிகிச்சையில் இருந்து வந்தனர். திடீர் மின்தடையால் நோயாளிகள் மற்றும் உறவினர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். சில நோயாளிகள் மருத்துவமனைக்கு வெளியே வந்து காற்றோட்டமான இடத்தில் அமர்ந்து ஆசுவாசப்படுத்திக் கொண்டனர். சில நோயாளிகள் வேறு வார்டுக்கு மாற்றப்பட்டனர். கேராகுது உள்ளன்னு சொல்லிட்டு வெளியில கூட்டின்னு வந்துக்கிறான். காத்து வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் இல்லாதனால என்ன பண்றது? அப்புறம் மாத்திரை கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். அவருக்கு வெளியில கூட்டின்னு வந்து உட்கார வச்சிருக்கு. வேற வார்டு மாத்திரம்னு சொன்னாங்க, ஆனா அதுவும் இல்ல. இப்போ எல்லாம் வெளியில வந்து உட்காந்துருக்கிறோம். கரண்ட் இது வந்துடும் சொன்னாங்க. இப்ப கேட்ட நாளைக்கு காலதாரமா இப்ப வேற வார்டு ஷிஃப்ட் பண்ணாங்க. அவர் வயிறு இவ்வளவு பெருசா இவங்க இருக்கு, கால்லாம் ரொம்ப வீக்கமா இருக்கு. அதே மாதிரி காலம் ட்ரீட்மெண்ட் கூட ஒண்ணுமே கொடுக்கவே இல்லை. இங்க வந்துடும் சொல்லிட்டு இவ்வளவு நேரம் எதனா ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? எதுக்கு நாங்க ஹாஸ்பிட்டல் தேடியோம் கவர்மெண்ட்? இல்ல நாங்க பிரைவேட்ல பார்க்க மாட்டோமா? கொண்டாந்து வெளியில வச்சுட்டு உட்காந்துருக்கோம். ரொம்ப முடியல. கரண்டால தான் பிரச்சனை. கரண்ட் இருந்தா இவ்வளவு வெளியில வந்து உட்காந்துருக்கோம். அதுக்காக உட்காந்து உயிர் வாயின்னு நம்மளுக்கு உயிர் வேணும்னு தான் வந்து உட்காந்துருக்கோம். சில பேர் எந்திரிக்க முடியாதவங்க பத்திட்டு இருக்காங்க, வயசானவங்க எல்லாம் பத்திட்டு இருக்காங்க. கொஞ்சம் முடிஞ்சவங்க ஏந்து இப்படி வந்துட்டாங்க. 2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. தகவல் அறிந்து வந்த மின்வாரிய ஊழியர்கள் மின்தடையை சரி செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். இதில் 7 மாடி கட்டடத்தின் அருகில் பொக்லைன் இயந்திரம் மூலம் பள்ளம் தோண்டும் போது எதிர்பாராத விதமாக கேபிள்கள் துண்டிக்கப்பட்டதால் மின்தடை ஏற்பட்டது கண்டறியப்பட்டது. உடனடியாக கேபிள்கள் சரி செய்யப்பட்டு இரவு 9 மணி அளவில் மீண்டும் மின் விநியோகம் சீரானது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் செந்தில்குமார், மின்தடை ஏற்பட்டவுடன் 23 நோயாளிகளை வேறு வார்டுக்கு மாற்றிவிட்டதாகவும் இதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என தெரிவித்தார். ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ப வயர் கட் ஆயிருக்கு. சோ அது வந்து இப்ப ரிஸ்டோர் பண்ணிட்டாங்க. சோ அதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லே வந்து ஏதாவது ஒரு மின்தடை இருந்துச்சு அப்படின்னா ஜெனரேட்டர் மூலமா பவர் சோர்ஸ் வெளியில இருந்து வாடகைக்காக எடுத்து கொடுத்தாங்க. இல்ல இதுல அந்த ஜெனரேட்டருக்கு உண்டான வயரும் கட் ஆயிருச்சு. இனிமேல் இதுபோன்ற பிரச்சனைகள் நடக்காமல் இருக்க தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மருத்துவமனை டீன் லியோ டேவிட் தெரிவித்தார். இல்ல ஜெனரேட்டர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ ஜெனரேட்டர் தான் கொடுத்தோம். வெளியில சொன்ன ஜெனரேட்டர் வந்துட்டு ஏன் அவங்க டிலே பண்ணாங்கன்னு தெரியல. அது வந்துட்டு தான் இருக்கு. அதுவும் ஸ்டாண்ட் பை. இப்போ எல்லாமே சரியாயிடுச்சு. மருத்துவத்துறை அமைச்சரிடம் மின் தடை குறித்து விளக்கமளித்து விட்டதாகவும் மருத்துவமனை டீன் தெரிவித்தார்.